Welcome to Lalita's Lovely Kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி சம்திங் வெரி ஸ்பெஷல் ஃபார் கிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ண ஜெயந்திக்கு உங்களுக்குலாம் தெரியும், கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கு நம்ம முறுக்கு, தட்டை, சீடை இது மெயினாக சுவாமிக்கு பண்ணுவோம். அதை தவிர வாட் எவர் ஸ்வீட்ஸ் வி கேன் மேக் வில் மேக். அதுக்கப்புறம் அவல், மெயினாக சுவாமிக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா வெண்ணெய், அது கண்டிப்பாக வைக்கணும். அதுக்கப்புறம் அவலும் உங்களுக்கு தெரியும், குசல கதிலையில வெறும் அவல் கொடுத்த உடனே அவர் அவ்வளவு ஆசையா சாப்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவல்ல என்ன பதார்த்தம் வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். அவல் மேல வெள்ளை வச்சு நைவேத்தியம் பண்ணாலும் கிருஷ்ணருக்கு பிடிக்கும். பட் இந்த வெள்ளைச்சீடை அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் உப்பு சீடை வீடியோ போட்டிருக்கேன், தட்டை வீடியோ போட்டிருக்கேன், கை முறுக்கு வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கப்புறமா பட்டர் முறுக்கு போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். யூ கேன் ட்ரை தட். அந்த சின்ன சின்ன ஒரு உப்பு சீடை எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஐ ஹவ் ஷோட் யூ. ஸோ ஐ தாட் ஐ வில் ஷோ டுடே ஒன்லி த வெள்ளைச்சீடை. அதை எப்படி பண்ணோங்கிறது பார்க்கலாம். நார்மலாக பீப்புள் வில் ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் டு மேக் திஸ் வெள்ளைச்சீடை. அதை நம்ம எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வெள்ளைச்சீடைக்கு வேணுங்கிற சாமான் என்ன அப்படின்னா, இந்த மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு ஃபுல்லாக ஒரு கப்பு அரிசி மாவு. இது கடையில் வாங்கினது தான், நான் களைஞ்சு உடச்சி திரிச்சு அப்படியெல்லாம் பண்ணல. கடையில் வாங்கின ரெடிமேட் மாவு தான். ஒரு கப்பு, இந்த மெஷரிங் கப்புக்கு 250 ml ஒரு கப்பு எடுத்துருக்கேன். அதுக்கு 3/4 கப்பு தான் வெல்லம், அதுவும் தட்டி ரெடியாக வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அதில் சேர்க்க வேண்டிய சாமான் என்னெல்லாம் அப்படின்னா, எள்ளு ஒரு டீஸ்பூன் தான் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் துருவினது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் போட்டாலும் போதும். ஓகே, ஸோ இது எவ்வளோ போடுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது கூட சேர்க்க வேண்டியது பட்டர், ஹோம்மேட் பட்டர். ஐ ஹவ் ஆல்ரெடி புட் த வீடியோ ஹவு டு டேக். இது என்ன ஹோம்மேட் இல்லைன்னா நீங்கள் வாங்கினது யூஸ் பண்ணலாம். இதை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். முதல்ல இந்த அரிசியை மாவை நல்லா செவக்க வறுத்துக்கணும். இது வறுபடும் சமயத்தில் நம்ம அதே சமயத்தில் இந்த வெல்லத்தை கரைய விட்டா போகிறோம். இதுக்கு ஒன்றும் நம்ம பாகு பதம் அப்படிலாம் கிடையாது. ஸோ இந்த வெல்லத்தை எப்படி கரைய விட போகிறேன்றதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. 2 சைட் பை சைடில் ஆயிடுச்சுன்னா இது வறுத்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா ஆறணும். அதனால டைம் சேவிங் ஐ தாட் ஐ வில் ஷோ யூ சைமல்டேனியஸ்லி போத். இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு கரைஞ்சா போகிறோம். கல் ஏதாவது இருந்தாக்க நம்ம அதை எடுத்துடணும். ஜஸ்ட்டு இந்த வெல்லம் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டால் போகிறோம், ஜாஸ்தி விட வேண்டாம். ஏன்னா இது உருட்டி போடணும் இல்லையா, அதனால. ஸோ இதை நான் இந்த சைடில் வைக்கிறேன். இது பாட்டுக்கு கொஞ்சம் கரையட்டும். அதுக்கு முன்னாடி நான் இங்கே என்ன பண்ணுறேன், இதுவும் ஏற்றிட்டு இருக்கேன். இதை நல்லா செவக்க வறுக்கணும், நல்லா வறுபடணும். இது நல்லா வறுபடும் போது தான் உங்களுக்கு நல்ல வாசனையும் வரும், நல்ல சிவப்பு கலரும் வரும். அது வரைக்கும் நம்ம வறுக்கலாம். இது வறுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி மிக்ஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத காட்டுறேன். இது வறுத்து ஆறினதுக்கப்புறம் தான் வி ஆர் கோயிங் டு மிக்ஸ் வித் த வெல்லம். இங்கே பார்த்தீங்கன்னா கலர் நல்லா மாறிடுது, நல்லா மணக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ இது போகிறோம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே வெல்லமும் கரைஞ்சாச்சு. இப்போ நான் அடியில் கொஞ்சம் கல் இல்லாமல் அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவில் என்னெல்லாம் போட்டு கலக்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் எள், 1 டீஸ்பூன் எள். அதுக்கப்புறம் இதில் பாதி தான் போட்டுக்கிறேன், நான் ஜாஸ்தி இருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த பட்டரில் ஒரு 2 ஸ்பூனை போட்டுக்கிறேன். இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூனு. கொஞ்சம் ஜாஸ்தியானால் அதனால தப்பாயிடாது. அதை ரொம்ப கம்மியாக போட்டோன்னா அது கொஞ்சம் கடுக்குன்னு ஆகிடும், ரொம்ப சாஃப்டாக வராது வெள்ளைச்சீடை. ரொம்ப கருக்கு முறுக்கு மாதிரி ஆகிடும். இந்த மாவு ஆறினதுக்கப்புறம் தான் கலக்கணும். அதே மாதிரி இந்த வெல்லமும் வடியை விட்டு எடுத்துன்னு வந்துடுறேன். அதுக்கப்புறம் எப்படி கலக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். ஸோ இந்த கலர் பார்த்துட்டு இல்லையா, இது கொஞ்சம் நல்லா வறுபடணும். பச்சையாக இருந்ததுன்னா சரி வராது. ஸோ இது நல்லா ஆறியாச்சு. ஸோ நான் இப்போ இதை இந்த பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி இதில் நான் எள்ளும் வெல்லமும் சேர்த்துருக்கேன். இது நல்லா ஆறிடுதுன்றதுனால தான் இதில் போடுறேன். இழுப்பு சட்டி கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால இடுக்கி பிடிச்சிருக்கேன். ஸோ இது இப்போ வெல்லமும் நல்லா ஆறிட்டு. ஸோ இந்த வெள்ளைப்பாக இதோட விடுறேன். இதை விட்டு கலக்கிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே நம்ம வச்சுடலாம். 20 மினிட்ஸு நல்லா ஊறட்டும். அது ஆனதுக்கப்புறமா நம்ம இதை என்ன பண்ணணுங்கிறது நம்ம பார்க்கலாம். இதை இந்த மாதிரி வெண்ணெய், எள், அதுக்கப்புறம் இந்த
250 ml கப்பில் 1 கப்பு ஃபுல்லாக அரிசி மாவு, இதுக்கு 3/4 கப்பு நான் வெல்லம் போட்டுண்டு. அதை வந்து வெல்லத்தில் பாகெல்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது. யூ ஜஸ்ட் ஹாவ் டு மிக்ஸ். ஒரு மாதிரி அதை கரைச்சி எடுத்துட்டா போகிறோம். கரைக்கிறதுக்கு அது முங்குற அளவுக்கு தண்ணி போட்டுக்கோங்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி இதை கலந்து வைக்கும்போது இந்த மாவு நல்லா கெட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை நல்லா உருட்டி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கலந்துட்டு மூடி ஒரு 20 மினிட்ஸ் வச்சிடலாம். ஓகே. ஸோ இது காராத மிச்சம் இருக்கிறதையும் விட்டுக்கலாம். பார்த்துன்னு விட்டுக்கோங்க, ஃபுல்லாக விட்டுட வேண்டாம். ஏன்னா ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுனாக்க சரி வராது. ஸோ இது 20 மினிட்ஸ் ஆகிடுது. இது நல்லா ஊறியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், இந்த பதம் எவ்வளோ ஜோராக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இதை உருட்ட வேண்டியது. அது துறக்கத்தே நல்லா மணக்கிறது. இதை வந்து கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸில் இப்படி உருட்டி போட்டுக்கலாம். அதே சமயத்தில் பாண்ட்லியில் கொஞ்சம் எண்ணெய் வச்சுருக்கேன் அடுப்பில், கொஞ்சம் சுடட்டோங்க. ஸோ அது சுடறதுக்குள்ளே நம்ம இதை உருட்டிடலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் சுட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கணும். இது வந்து மொத்தமாக தட்டிட முடியாது. நம்ம வெள்ளைச்சீடை வந்து கொஞ்சம் 2 தான் போடணும், 2 3 அவ்வளோதான். பட் நீங்கள் உப்பு சீடை என்னோடய இது பார்த்தேன்னா வீடியோவில் அதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு எடுப்பேன். ஏன்னா அதுக்கு ரொம்ப கேப் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் முங்குற அளவுக்கு போட்டுட்டா நிறைய அப்படி போட்டு எடுத்துடலாம். ஸோ இதுக்கு அந்த மாதிரி போட முடியாது. பாருங்க, வெண்ணெயெல்லாம் போட்டிருக்கனால இட் இஸ் ரியலி சாஃப்ட். ஸோ இது வந்து அடுப்பில் போட்டால் வெடிச்சிடுமோ, இல்லைன்னா இது வந்து கிராக் விழுமோ, இல்லை சரியாக வராதோ, அந்த மாதிரிலாம் கவலையே பட வேண்டாம். ஸோ இதை உருட்டி வச்சுட்டு, ஆனால் கொஞ்சம் பொறுமையாக போடணும். இப்போ கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன் சுடணும்னு. அப்புறம் நம்ம இது டெஃபினட்டாக ஒரு மீடியமாகவோ இல்லை சிம்மிலையோ வச்சு தான் நம்ம பண்ணணும், இல்லைன்னா உள்ளுக்குள்ளே வேகாது. பாருங்கள், எண்ணெய் சுட்டாச்சு. ஸோ நான் வந்து கொஞ்சம் சிம் பண்ணிட்டேன். இப்போ வந்து மெதுவாக ஒன்று ஒன்றா போடலாம். ரொம்ப ஜாஸ்தி போடுறது வேண்டாம், ஏன்னா இது சிம்மில் வச்சு மெதுவாக வேகணும். ஒரு 5, இதுவே ஜாஸ்தி. இவ்வளோ போட்டால் போதும். உடனே திருப்பக்கூடாது, ஏன்னா அது கலைஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி அது கொஞ்சம் அந்த ரெட்டிஷ் கலர் லைட்டாக வரும்போது திருப்பினா போகிறோம். பாருங்க, இது நல்லா கொஞ்சம் வருது. ஸோ நடுப்புற திருப்பாமல் நம்ம எப்படி வச்சோன்னா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பினா போகிறோம். ஸோ இப்போ ரெடி ஆகிட்டு இதை வந்து இன்னும் ஒரு செகண்ட் 1 மினிட் இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்தோன்னா கரெக்டாக வரும். இது என்னென்னா ரொம்ப கருப்பும் ஆகக்கூடாது, வெந்தும் இருக்கணும் உள்ளுக்குள்ளே. அந்த மாதிரி பண்ணாதான் இட் வில் டேஸ்ட் வெல், இல்லையா? ஸோ பாருங்கள், இந்த இது ரெடி ஆகிடுது. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதில் கொஞ்சம் விரிசல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருந்தாக்க நல்லது. அப்போ தான் அது உள்ளே வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டா சரியாக வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வருதுன்னு. அப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியும் உடச்சும் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ ஒன்ஸ் இட் இஸ் டன் வி வில் சி. பாருங்க, இது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இங்கே எல்லாம் இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, பிரேக் ஆனாலே நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஒன்று உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. நான் வந்து எவ்ரி இயர் கிருஷ்ண ஜெயந்திக்கு மெனி ஐட்டம்ஸ் ஐ மேக். சுகர் போட்டு, வெல்லம் போட்டு, உப்பு பக்ஷணம் நிறைய பண்ணுவேன். ஆனால் வெள்ளச்சீடுனா ஒரே பயம், சரியாக வருமோ வராதோ, கலைஞ்சு போயிடுமோ அந்த மாதிரி. ஸோ ரீசெண்ட்லி ஐ லேர்ன்ட் ஃப்ரம் ஒன் ஆஃப் மை ரிலேட்டிவ். இட் இஸ் கம்மிங் அவுட் ஸோ வெல். ஸோ நீங்கள் பயப்படவே வேண்டாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி இதை வந்து கண்டிப்பாக கிருஷ்ணருக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணி உங்கள் ஃபேமிலி கூட நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ happy Janmashtami to everybody. So let me meet you in the next lovely video. Bye bye.